பாமகவுக்கு என்ன சீட்டோ அதை நாங்க ஒதுக்கிக்கிட்டோம். குறிப்பா பாமகவை ஒன்றிணைக்கிற வேலையை நாங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு செய்தி வெளியில வந்துச்சு. அன்புமணிக்கு உரிமை இல்லை, பாமகவில் யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்றதுக்கு முழு உரிமை படைத்தவன் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்காரு. 23 சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல 2 செய்தி இருக்கு. ஒண்ணு, பாமகவுக்கு 23 கொடுத்தாச்சு, பாஜகவுக்கு இதுதான், இதுக்கு மேல நீங்க கேட்க கூடாது, இவ்வளவுதான் உங்களுடைய அளவுன்னு சொல்வதும் இதுக்குள்ள இருக்குது. இப்ப நடந்திருக்கிற கூட்டணி இதுக்கு அடுத்த கட்ட மூவ், இதை பற்றி பேசுறதுக்காகத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போகிறார். எடப்பாடி பழனிசாமி தனது வலுவுக்கு மீறி விஜய் வந்துதான் எங்களுடைய கூட்டணியை காப்பாற்றணுங்கிற முடிவோடு பேசிய உடனேயே அவருடைய இடம் காலியாகிவிட்டது. அதோட அவருடைய அந்த கட்சியினுடைய இருப்புக்கான கேள்வி அதிமுக காரர்கள்ட்ட விழுந்துருச்சு. நாம தான் பிரதான கட்சி, நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தர் வரப்போறாரு காத்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கான அந்த நம்பிக்கை முற்றிலுமாக அழிந்து போனது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம். இன்று காலையில் அஇஅதிமுகவில் ஒரு புதிய பார்ட்னராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசனுடைய பிரிவு கிரீன்வே சாலையில் எடப்பாடியை சந்தித்து இணைஞ்சிருக்காங்க. சீட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாங்க பிறகு அறிவிக்கிறோம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் இப்போது டெல்லிக்கு சென்றிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அநேகமாக அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி சம்பந்தமாகவும் இந்த சீட் ஷேரிங் சம்பந்தமாகவும் விரைவில் முடித்து ஜனவரி இறுதிக்குள் திரு நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் இந்த தமிழகத்திற்கு வர இருக்கிறார். சோ அப்போ எல்லா என்டிஏ ஓரளவு கம்ஃபர்டபுளா எல்லாரும் வந்துடணும், அந்த சமயத்துல எல்லாரும் மேடையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு போல. எப்படி பாக்குறீங்க? அதாவது பியூஷ் கோயல் வந்துட்டு போனப்பவே உடனேயே வந்த ஒரு செய்தி என்னன்னா, பாமகவுக்கு என்ன சீட்டோ அதை நாங்க ஒதுக்கிக்கிட்டோம், குறிப்பா பாமகவை ஒன்றிணைக்கிற வேலையை நாங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு செய்தி வெளியில வந்துச்சு. இப்ப நீங்க அதை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனா இதுல இணைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஷீட் ஷேரிங்ல அவர்களுக்கு பங்கு கொடுக்கறது அது மட்டும் இல்ல. அது இல்ல, ஐயா பெரிய ஐயாவுக்கு என்ன மரியாதை, எத்தனை பெட்டிகள் அப்படிங்கிறத அவங்க பேசி முடிக்கிறதுல தான் இருக்குது. அதை பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அவர் அப்படி சொல்லியிருக்க முடியும். ஆனா அதுவும் கூட இன்னைக்கு முடிவு அடையாத நிலையில இருக்கிறதுனால பெரிய ஐயா இந்த விவகாரத்தை அன்புமணிக்கு உரிமை இல்லை, பாமகவில் யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்றதுக்கு முழு உரிமை படைத்தவன் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்காரு. 23 சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல 2 செய்தி இருக்கு. ஒண்ணு, பாமகவுக்கு 23 கொடுத்தாச்சு, பாஜகவுக்கு இதுதான், இதுக்கு மேல நீங்க கேட்க கூடாது, இவ்வளவுதான் உங்களுடைய அளவுன்னு சொல்வதும் இதுக்குள்ள இருக்குது. சரிங்களா? பாமகவுக்கே நான் 23 தான் கொடுத்திருக்கேன். ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவே அல்ல, அவற்றை இருக்கிறது பாமகவே இல்லை, எங்களுக்கு இவர் தான் பாமக அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் இது காட்டுது. நீங்க நேரடியா இவரை கூப்பிட்டு சொல்வதன் மூலமா மறைமுகமான அறிவிப்பு என்னன்னா, ராமதாஸ் தன்னை சொல்லிக்கலாம், தன்னை ஒரு பாமக நிறுவனர், நான் தான் பாமகவே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா பாமகவுக்கு நாங்கள் மதிப்பது இந்த கட்சியை தான் அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பை தான் இவங்க கொடுத்திருக்காங்க. மேபி கடைசி நேரத்தில் பாமக வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிறதுக்காக சமரசம் பண்ணிட்டு பெரிய ஐயா சின்ன ஐயாவோட சேர்ந்துக்கிட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அதுதான் நடக்கும்னு எனக்கு ஒரு தோணுது. வேற ஒண்ணு இல்லை. அதுக்கு மேல என்ன வாய்ப்பு இருக்கும் போது விஜய்கிட்ட போய் ஆகணும். ஏன்னா டிடிவி அவங்க எல்லாம் போறதுக்கான அந்த முனைப்புல இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறதுக்கு அதுக்கு டாக்டர் ராமதாஸ் ஒத்துக்கிடுவாரா? வன்னிய இளைஞர்களின் வாக்குகளை கொண்டு போய் விஜய்க்கு கொடுத்துட்டு மகனை ஆண்டியாக்க விட போறாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா அவ்வளவு மோசமா முடிவு எடுக்க மாட்டாரு. அவருக்கு தேவை பணம் மட்டும்தான். அது செட்டில் ஆனிச்சுன்னா மகனோடு சமரசம் பண்ணிக்கிடுவாரு. இதுக்கு மத்தியில இந்த செய்தி இப்ப என்ன சினாரியோ இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் இவங்க இப்ப நடந்திருக்கிற கூட்டணி இதுக்கு அடுத்த கட்ட மூவ், இதை பற்றி பேசுறதுக்காகத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போயிருக்கிறார். கூடுதலா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இபிஎஸ் தற்போது வரை அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரும், தமிழக வெற்றி கழகத்தை அவர் இன்னும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்
கதவுகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு விட்டாலும், இன்னும் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்ப 12ஆம் தேதி டெல்லிக்கு வர இருக் சம்மன் அனுப்பியிருக்காங்க. போக இருக்கிறார் விசாரணைக்கு. சோ இவரு அதுக்கு ம். முன்கூட்டியே போறாரு அப்படின்னா, நிச்சயமா அரசியல் கணக்கு இருக்கும். பாஜகவிடம் அவர் முறையிட போகிறார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அப்போ இபிஎஸ்க்கு ஒரு இன்னும் வரைக்கும் அவர் நம்பிக்கிட்டு இருக்காருன்னு தானே பொருள்பட பலரும் சொல்றாங்க. பிஜேபி அதுக்கு உண்டான காய்கள் அதான், நகர்த்துமா? அதாவது எடப்பாடி பழனிசாமி தனது வலுவுக்கு மீறி விஜய் வந்துதான் எங்களுடைய கூட்டணியை காப்பாற்றணுங்கிற முடிவோடு பேசிய உடனேயே அவருடைய இடம் காலியாகிவிட்டது. அதோட அவருடைய அந்த கட்சியினுடைய இருப்புக்கான கேள்வி அதிமுக காரர்கள்ட்ட விழுந்துருச்சு. நாம தான் பிரதான கட்சி, நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தர் வரப்போறாருன்னு காத்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கான அந்த நம்பிக்கை முற்றிலுமாக அழிந்து போனது. சரி, இப்போ ஒரு கட்சி வந்துதான் தூக்கி நிறுத்தணும்னு ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வரணும் இல்ல, அவர் வரவே இல்லை. அப்ப அவரை வர வைங்க, அவர் வேணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தை வெளிப்படையாகவும் உள்ளையும் உள்ளையும் போய் அங்க பாஜக கிட்ட என்ன டீல் பேச போறது, விஜயை எப்படியாவது வர வைக்கணும். நீங்க கையில வச்சிருக்கிற கேஸ் இருக்கு இல்லையா, 41 பேர் மரணம் அடைந்த அந்த கரூர் சம்பவம், இதையெல்லாம் பயன்படுத்துங்க. அதாவது பாஜகவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பாஜகவுக்குள்ளே பல கண்ணோட்டங்கள் இருக்கும். அதுல ஒரு கண்ணோட்டம், அது ஒரு பாயிண்ட் என்னன்னா, விஜய் தனித்து நின்றாலும் நல்லதுதான், அது அதிமுகவை காலி செய்யும். திமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகுது, நமக்கு தேவை அதிமுக காலி ஆகணும், ஆனா உடையணும். அத எடப்பாடி விரும்ப சித மாட்டார்ல. எடப்பாடி விரும்ப மாட்டாருங்கிறது மட்டும் இல்ல, எடப்பாடிக்கு இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அரசு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம். ம். பாஜக கையில இருக்குது, அது கையில இருக்கக்கூடிய தேர்தல் விதி. ஆணையம் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம ஒரு தொங்கு அரசாங்கத்தையாவது உருவாக்கி விடலாம். அதுல நான் அரசன், மத்ததெல்லாம் யாருக்கு எந்த மந்திரி வேணாலும் ஆயிக்கங்க அளவுக்கு நான் அதை முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி சூழ்நிலைக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் விஜய் ஒருவேளை, நான் சும்மா சொல்றேன், இப்படிலாம் இவங்க சொல்றதுனால வந்து வெறும் கூட்டல் கணக்கு மட்டும் அங்க வேலை செய்யாது. நான் இன்னைக்கு ஓமுக்கு எதிராக சண்டை போடுறேன், நான் தான் வந்து ஜீவ ரட்சகன், ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனாக மேக்கப் பண்ணிட்டு அங்க போய் பாஜகவோட நின்று நீங்க நடனமாடிட்டு இருந்தீங்கன்னா எந்த சிறுபான்மையினர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அப்போ சிதறப்போவது யாருடைய வாக்கு? இன்னும் கூடுதலா என்ன ஆயிரும்னா, துளியளவு ஒரு ஒட்டுறவு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தி எல்லாரும் போய் விஜயை நிராகரிச்சிருந்து தமிழ்நாட்டினுடைய உணர்வு நிலைக்கு விரோதமாக விஜய் இருக்கிறார். திமுகவை மீறி ஒரு நல்ல சக்தின்னு ஒரு நினைத்து கொண்டிருக்கிற சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மொத்தமா விட்டுட்டு கையை கழுவிட்டு நேரா திமுக பக்கம் வந்துருவாங்க. அப்போ பாஜகவை அது அமைத்திருக்கிற அந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டியது என் கடமைங்கிற மாதிரி. ஏன்னா அதுதான் எனக்கு இத்தனை ஒடுக்குமுறைகளையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்யுது. அது நீட் ரத்து பண்ணல, அது மெட்ரோ ரயில் கேட்டேன் கொடுக்கல, அது நிதி ஒதுக்கீடுல சரியா கொடுக்கல, கல்விக்கு நிதி கொடுக்கல, எல்லையுமே கொடுக்கல. என்னை ஒடுக்குவது பாஜக, அதோட போய் நிக்கிற இந்த விஜய் நான் எதற்கு தூக்கி நிறுத்த வேண்டும்னு நினைக்கக்கூடிய கூட்டம் அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இருக்கு. அப்போ விஜயினோட, அதாவது அதிமுகவோட கணக்கே என்னன்னா, சிறுபான்மையினர் வாக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, இது திமுக வாக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன, நான் இழந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, அது திரும்பி விஜயின் மூலமாக தன்னோட தக்க வைக்கப்பட்டாலே போதும், தோல்வியா இருந்தாலும் நாகரிகமா இருந்து போயிரும் அப்படின்னு நினைக்கிறாப்புல அப்படின்னு தோணுது. மத்தபடி இது வீழ்த்துவதற்கு இன்னும் வசதியா தான் போகும் அப்படிங்கிறது. சார் எந்த கருத்து ஓங்கி இருக்கு சார்? இப்போ ஒரு பக்கம் சொல்றீங்க, விஜய் தனியா நிக்க வச்சு சிறுபான்மையின அ க தலித் சமூகத்தினோட வாக்குகள பிரிச்சு டிஎம்கேவ வீக்கெண்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க. அது ம். வந்து ஓங்கி இருக்கா? அல்லது இபிஎஸ் விரும்புறாரு இல்லையா? நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, ம். ஏதாவது ஒரு டிஎம்கேவ கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணிறலாம். அவர தொங்கு சட்டமன்ற சபையாவது ஆக்கிருவோம். அப்படி ஆக்கிட்டோம்னா, நம்ம முதலமைச்சர் ஆயிட்டு கூட்டணி ஆட்சியில யாராவது என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். அப்படிங்கிற கருத்து வந்து ஓங்கி இருக்கு நீங்க பாக்குறீங்க. அதாவது 2 புள்ளி. ஒண்ணு அதிமுகவோட புள்ளி இது. விஜய் உள்ள வரணும், ஆ. எங்க கூட இருக்கணும், நாங்க ஜெயிக்கணும், நான் அதுல வந்து நான் வந்து முதல்வர் ஆகணும். மத்தபடி அது என்னவோ நடந்து போகுது. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. துணை முதல்வரா கூட நான் வந்து விஜய் வச்சுக்கிடுவேன். அந்த அளவுக்குலாம் இருக்காப்புல. அந்த பக்கம் விஜயை பொறுத்தவரையிலும் என்னைய முதல்வர்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வாங்க,
நான் சேர்த்துக்கிடுறேன். இன்னொன்னு, நான் ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தை எல்லாம் கலைச்சு விளையாண்டு அதுல நான் ஒரு அமௌண்ட் இதை பிடிக்கணும். அது பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னு நான் தான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் நிக்கிறாப்ல. அப்ப அந்த இடத்துல அது அது சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் விஜய்க்கு அதுதான் வசதி. விஜயினுடைய திட்டத்துக்கு தனித்து நிற்பதுதான் வசதி. இதை பிஜேபி எதவாக கருதுகிறதுங்கிறது இன்னைக்கு வரையும் நமக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா பிஜேபிக்கு பல முகங்கள் உண்டு, அது பல சிந்தனைகள் கொண்டது. அது கடைசியில எதை எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதுதான். அதனால பல்வேறு அலைபாய்ச்சல்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், இப்போ ஏற்கனவே பிரிந்தவர்கள் பன்னீர்செல்வம், தினகரன் ஆகியோர் பாடம் புகட்டுவோம்னு கடந்த காலத்துல சொன்னாங்க. பட் ஆனா டிடிவி தினகரன் தன்னுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டின மாதிரி இருந்துச்சு. தேர்தல்னு வந்துச்சுன்னா நம்ம துரோகி, அதே போல எதிரி, அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு யாரு நல்லது செய்வாங்க, அது அடிப்படையில் தான் நம்ம கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இப்போ இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இபிஎஸ் இந்த முறை நம்ம வீக்கெண்ட் பண்ணியே ஆகணும், வீழ்த்தியே ஆகணும்ன்ற மனோநிலையோடு அவர்கள் கூட்டணி அமைப்பார்களா? அல்லது பன்னீர்செல்வம், தினகரனுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பன்னீர்செல்வம், தினகரனை பொறுத்தவரையிலும் அவங்கள ஒரு தடவை இவரு டிடிவியே சொன்னார் நினைக்கிறேன், யார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதோட பொருள் என்னன்னா, விஜய் தான் அந்த 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 சரக்கை கடை விரித்திருப்பவர் விஜய் தான். எங்களுக்கு யாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதான் எங்களுடைய நோக்கம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவரு விஜயோடு போகிறேங்கிறது சமிக்கையா சொல்றாருன்னு அர்த்தம். அப்ப 2 நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் சொன்ன செய்தி அதுல இருக்குது. அது போக இப்ப இப்படி முறுட்டாங்க அப்படின்னு சொன்னா 2 பக்கமான அலைபாய்ச்சல். இன்னொன்னு, எனக்கு தெரிந்து அவர் டிடிவியை பொறுத்தவரை அவர் தாவேகா பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதிமுகவுக்குள்ள இவர்களுக்கு உரிய இடமோ மரியாதை எதுவுமே கிடைக்க போகுது. செல்லா காசு பழைய 10 பைசா கூட ஒரு மரியாதை உண்டு, இவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட நிலைமையிலதான் இவங்க இருக்காங்க. அது டிடிவி ஆக இருந்தாலும் சரி, அது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, திரும்பி எடப்பாடி பழனிசாமியோடு நிக்கிறதா இருந்தா அவங்க காலில் நீங்க விழ வேண்டிய நிலைமை இருக்கும். அப்போ சீன் அப்படியே மாறிடும். எப்படி சசிகலா நிக்க இவர் தவண்டு போனாரோ, இப்ப நீங்க தவண்டு போறது மாதிரியான ஒரு காட்சியை பார்க்க வேண்டியதாயிடும். அதுக்கு இவர்கள் தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னு ஆயிருக்கலாம். நான் சொல்றது சும்மா நான் விஷுவலா சொல்லல, ஆனா அங்க நிலைமை அப்படி ஆயிரும். சரிங்களா? அதுக்கு நீங்க ஒத்து போகணும்ல. அதுதானே, அது ஈகோ தானே. இங்க அரசியலை பெரும்பாலான நேரங்கள்ல இது எவ்வளவு யுத்திகள் வழி நடத்துகிறதோ அதே மாதிரி உணர்வுகளும் வழி நடத்துது. நீங்க போய் உட்கார்ந்துட்டு எடப்பாடியோட எப்படி நீங்க டீல் பேசுறது சிக்கலே இருக்குல்ல. அதனாலதான் அவர்களை நான் துரோகிகளை வீழ்த்தியே தீர்வோம்னு முன்னாடி சொன்னாரு. இப்போ மாறுறாருன்னா பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது குழப்பிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் தாவேகாவோடு அவர்கள் தனித்து அந்த கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேபி ராமதாஸை பொறுத்தவரை நான் சொன்னேன் இல்லையா, அது அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி பிரிவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்க இருப்பதாக நமக்கு தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. செய்தி ஊடகங்களிலும் அது அவ்வாறு தான் சொல்கிறார்கள். 18 தொகுதி, அதே போல ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிற அப்படிங்கிற மாதிரி கடந்த ஆண்டு தேமுதிகவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு 2026 நடக்கக்கூடிய ராஜ்யசபாவுடைய தேர்தலில் உங்களுக்கு வழங்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இப்போ 6 இடங்கள் காலியாக இருக்கிறது ராஜ்யசபா வரக்கூடிய ஏப்ரல் மாதம். அதில் அதிமுகவுக்கு 2 பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, மற்றொன்று தேமுதிகவுக்கு ஆஃபர் பண்ணி அவங்க தேமுதிகவை தன்வசம் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேமுதிக அதிமுக வசம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தேமுதிகவை பொறுத்தவரையிலும் பிரேமலதாவினுடைய அல்லது சுதீஷ் அவங்க தம்பி இவர்களுடைய அந்த சிந்தனை போக்குல தான் விஜயகாந்தினுடைய அந்த எதிர்காலமே நாசமா போச்சு. 2016 எலெக்ஷன்லயே பழம் நழுவி பாலில் விழும் என்று எதிர்காத்திருக்கிறேன்னு சொல்ல போவே இவர்கள் ரொம்ப பிளாங்கான ஒரு அரசியல் தான். ரொம்ப ஈஸியா அதுல நீங்க மெல்ட் ஆயிருந்தீங்கன்னா அசால்ட்டா அதுல ஜெயிச்சிருக்க முடியும். ஒரு வலுவான கட்சியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்க முடியும். என்ன
ஆஹ் ஜெயலலிதா வீழ்த்தப்பட்டிருப்பார். அடுத்த வருஷம் அது வேற மாதிரி நீங்க முடிவெடுத்திருக்கலாம். அப்போ மாற்றி மாற்றி ஆட்சியில் பங்கை பெற்றிருக்க முடியும். அப்போ அந்த இடத்துல தவற விட்டதற்கு பின்னாடி விஜயகாந்தை வீழ்த்தி விட்டதுல பிரேமலதாவின் பங்கு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே விஜயகாந்துக்கு முன்னாடியே பணத்தை எல்லாம் வாங்கி செட்டில் பண்ணி முடிச்சிட்டாப்ல. சரிங்களா? இதெல்லாம் அப்ப இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, கட்சியை வளர்ப்பதுங்கிறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருக்கிற கூட்டத்தை வச்சு காசு எங்க பாக்குறது? குறுகிய கால லாபம். அதுதான் பிரேமலதாவின் நோக்கம். அப்போ திமுக கூட்டணிக்கு வந்தா வெற்றி, கொடுக்கிற சீட்டு அத்தனையும் வெற்றி. 5 சீட்டு கொடுத்தா கூட 5மே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா தன்னை குறுக்கி கொண்டோ தன்னுடைய அவங்க கொடுக்கறத வாங்கிட்டோ அங்க உட்கார்றதுக்கெல்லாம் அவர் தயார் கிடையாது. அவர்கள் எத்தனை பெட்டி தருவாங்க, எவ்வளவு இது கொடுப்பாங்க, அது போக இப்போ நீங்க சீட்ல ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஆஃபர்கள் இதுகளெல்லாம் கேட்டுக்கிட்டு பிரேமலதா அங்கே செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் இப்போ சொன்னங்க அதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுவதற்கு தயங்க மாட்டார். ஏன்னா அவர் எந்த விதத்திலும் யாருக்கும் உத்தரவாதமான ஒரு நபராக எக்காலத்திலும் இருந்ததில்லை. அதனால எதிர்காலத்திலையும் ஒரு கூட்டணிக்கு உண்மையாக இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.